நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பகிரங்கமா கைது செய்து கைவிலங்கோட அழைத்து சென்ற அமெரிக்கா உலக நாடுகளை கதிகலங்க வச்சிருக்கு. இப்படி ஒரு நாட்டுக்குள் புகுந்து அந்நாட்டு அதிபரையே கைது செய்யும் தைரியம் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு என்று சொன்னாலும் இது போன்ற ஒரு அதிரடி சம்பவம் நடப்பது முதல் முறை இல்லை. இதற்கு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் பனாமா அதிபரை கைது செய்து உலக நாடுகளை அமெரிக்கா அதிர வைத்தது. அன்று பனாமா அதிபருக்கு நடந்த அந்த சம்பவம் தான் இன்று வெனிசுலா அதிபருக்கும் நடந்துள்ளது. இந்த அளவுக்கு வெனிசுலா மற்றும் பனாமா நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கும் இருக்கும் பகை என்ன என்பதை இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். அண்மை காலமாகவே வெனிசுலாவில் இருந்து கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தும் மாஃபியாக்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி வந்த அமெரிக்கா கரீபியன் கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அப்போதே வெனிசுலா சுதாரித்துக் கொண்டிருந்தால் இன்று இவ்வளவு பெரிய தாக்குதலை எதிர்கொண்டிருக்காது. கடலுக்குள் தாக்குதலை நடத்திய அமெரிக்கா அடுத்ததாக அந்நாட்டு தலைநகரான கராகசியில் புகுந்து அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை பகிரங்கமாக கைது செய்து இழுத்துட்டு போயிருக்காங்க. இது போல ஒரு நாட்டின் அதிபரை பகிரங்கமாக கைது செய்வது அமெரிக்காவுக்கு இது முதல் முறை அல்ல. இதுக்கு முன்னதாக 1989ஆம் ஆண்டு பனாமா அதிபரை அதிரடியாக அமெரிக்கா கைது செய்தது. பனாமா அதிபராக இருந்த மானுவேல் அன்டோனியோ ஊழல்கள், அடக்குமுறை, வன்முறையை கையில் எடுத்து ஆட்சி செய்ததாகவும் இப்போது எப்படி வெனிசுலா அதிபர் மீது போதை கடத்தல் குற்றச்சாட்டை அமெரிக்கா சொல்லுதோ 35 வருஷத்துக்கு முன்னாடி மானுவேல் அன்டோனியோ மீதும் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் பனாமா வீரர்களால் அமெரிக்க கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதற்காக கண்கள் சிவந்த அப்போது அதிபராக இருந்த ஜார்ஜ் H.W. புஷ் உடனே பனாமா மீது தாக்குதலை நடத்த உத்தரவிட்டார். அடுத்த கட்டமாக ஆபரேஷன் ஜஸ்காஸ் என்ற பேர்ல பனாமாவுக்குள் புகுந்த அமெரிக்க வீரர்கள் அதிரடியாக தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஜனவரி 3ஆம் தேதி அடிபணிந்த பனாமா அதிபர் மானுவேலை அமெரிக்கா கைது செய்து இழுத்து சென்றது. இதே போலதான் தற்போது அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் ஜனவரி 3ஆம் தேதி அமெரிக்கா கைது செய்திருக்கு. அப்போது அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட மானுவேல் மீது போதைப்பொருள் கடத்தல், பண மோசடி, நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்ட மானுவேல் 2017ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இதே போல நிக்கோலஸும் சிறைபிடிக்கப்பட்டு அவர் மீதும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா சுமத்தி இருக்கு. விரைவில் நிக்கோலஸும் அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது.